முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் பெரும்பாக்கம் அடுக்குமாடி குடியிருப்புகளில் மறு குடியமர்வு செய்யப்பட்டுள்ள கனமழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர். வாழும் இடத்திலேயே வேலைவாய்ப்புக்கு வகை செய்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு முகாமில் பங்கேற்ற இளைஞர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் சென்னையில் பெய்த கனமழையால் அடையாறு, கூவம் மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாய் கரைகளில் இருந்த குடிசை பகுதிகளில் வாழ்ந்த குடும்பங்கள் தங்களது வீடுகள் மற்றும் உடைமைகளை இழந்தனர். அவர்களுக்கு நிரந்தர தீர்வாக சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் பெரும்பாக்கம் பகுதிகளில் 10,000 அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்ததோடு கடந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி 5 குடும்பங்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணை வழங்கி மறு குடியமர்வு பணிகளை தொடங்கி வைத்தார். இம்மாதம் 4ஆம் தேதி வரை 3,590 குடும்பங்கள் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியமர்வு செய்யப்பட்டனர். இக்குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவு பிறப்பித்தார். முதலமைச்சரின் உத்தரவின்படி வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மற்றும் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மூலமாக சென்னை துரைப்பாக்கத்தில் உள்ள டிபி ஜெயின் கல்லூரி வளாகத்தில் வேலைவாய்ப்பு முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. அவர்கள் வாழும் இடத்திலேயே வேலைவாய்ப்பினை வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் 150 தனியார் நிறுவனங்களின் ஒத்துழைப்போடு இந்த வேலைவாய்ப்பு முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இரவு காவலர், ஓட்டுநர், சமையலர், கம்பியர் போன்ற இனங்களில் 8000த்திற்கும் மேற்பட்ட பணிகளுக்கு பணி நியமன ஆணைகளை தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் வழங்குகின்றன. வேலை அளிப்போர் எதிர்பார்க்கும் சிறப்பு திறன்களை அறிந்து அதற்கான பயிற்சிகளை அளிக்க ஏதுவாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் 25க்கும் மேற்பட்ட தொழில்திறன் பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களும் இந்த முகாமில் கலந்து கொண்டுள்ளன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆணைக்கிணங்க இன்று பயிற்சி முகாம் மற்றும் வேலைவாய்ப்பு முகாம் சிறப்பு முகாம் நடைபெற்று கொண்டு வருகிறது. திரளாக மக்கள் இதில் கலந்து கொண்டு அவர்களுக்கு தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலைவாய்ப்பினை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவிற்கிணங்க இந்த வேலைவாய்ப்பு முகாமை இங்கே நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இதில் 200 வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் 10,026 பணியிடங்களை இந்த முகாமில் தங்களுடைய நிறுவனங்களில் தகுதி உள்ளவர்களை செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆணைகள் வழங்க உள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் திறன் பயிற்சி கொடுப்பதற்கும் திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக ஏறத்தாழ ஒரு 20 திறன் பயிற்சி நிறுவனங்களும் இதில் கலந்து கொண்டு அதற்கான பதிவுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு வளர்ச்சித் துறையுடன் இணைந்து மறு குடியமர்வு செய்யப்பட்டவர்களில் 4,700 இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு 4 கோடி ரூபாய் செலவில் திறன் பயிற்சியில் வழங்க பயிற்சியாளர்கள் தேர்வு செய்யவும் இந்த முகாமில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அயல்நாட்டில் வேலைவாய்ப்பினை பெற விரும்புவோர் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தில் பதிவு செய்து கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் சுய தொழில் தொடங்க ஆலோசனைகளும் போட்டித் தேர்வுகள் குறித்த ஆலோசனைகளும் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வசிக்கும் இடத்திலேயே வேலைவாய்ப்பினை வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இளைஞர்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர். நாங்கள் சைதாப்பேட்டிலேருந்து இப்போ கன்னிநகருக்கு வீடு மாற்றி கொடுத்துக்கிறாங்க. இங்கேருந்து வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் வீடு பக்கத்துலேயே அம்மா வேலை வாங்கி கொடுத்துக்கிறாங்க. என்ன மாதிரி இளைஞர்களுக்கு அம்மா வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. படித்தவங்க படிக்காதவங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அவங்கவுங்க வீட்டு அட்ரஸ்லாம் கொடுத்துருக்கோம். இந்த முகாம் நடத்துனதுக்கு ரொம்ப நன்றி. நான் 10th முடிச்சிருக்கேன். நான் டெலிகாலர் ஜாபுக்காக வந்திருக்கேன் சார். இது எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இதுக்கு சிஎம் மேடமுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ரொம்ப நாள் இங்கே 2 பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் கன்னிநகரில் ரொம்ப மாற்றிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த இதில் முகாமில் நிறைய வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவாங்கன்னு நான் முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். தற்போது மறு குடியமர்வு செய்யப்பட்டுள்ள 3,590 குடும்பங்களுடன் ஏற்கனவே ஒக்கியம் துரைப்பாக்கம் பெரும்பாக்கம் மற்றும் அதன் அருகில் வசித்து வரும் குடிபெயர்ந்த 29,410 குடும்பங்களைச் சேர்த்து மொத்தம் 33,000 குடும்பங்கள் இந்த சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் மூலம் பயன்பெற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு ஆணைகளை அமைச்சர் திரு டி.கே.எம். சின்னையா பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்போது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனர்.